ஹாய், இன்னைக்கு வெரா மீன் சூப். ஸோ வெரா மீனை பொரித்து வச்சுக்கணும். உப்பு, மஞ்சள், மாவு போட்டால் மாவு போட்டு பொரித்து வச்சுக்கோங்க. ஸோ பொரித்து வச்சுக்கிட்டு இதோட தேவையான பொருட்கள் பூண்டு, இஞ்சி, சிராய், ஒரே ஒரு மிளகா, வெங்காயம். இது மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், சில்லி பாடி இடித்து வச்சுக்கணும். ஓகே, எல்லாத்தையும் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ஸோ 2 க்யூப் வச்சுருக்கேன், சிக்கன் க்யூப். அதுதான் அதோட கொத்தா. அது 2 சிக்கன் க்யூப் போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ இதை நான் வெட்டி வச்சதெல்லாம் தாளிக்கிறேன். வெங்காயம், இஞ்சி, ஒரு 3 பூண்டு வச்சுக்கிட்டேன், ஒரு மிளகா. ஸோ எல்லாத்தையும் நான் நல்லா எண்ணெயில் தாளிச்சிட்டு அதோடு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு உங்கள் தேவையான அளவு. ஸோ நம்ம கீப் போடுறதுனால கொஞ்சம் பார்த்தே போடுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். ஸோ மஞ்சள் இருந்தால் இடித்து போடலாம், இல்லைன்னா மஞ்சத்தூள் போடலாம். ஸோ அதில் நல்லா வதக்கிடுங்க, எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. அந்த வாசம் வரும் பாருங்கள், அந்த சிராயோட வாசம்லாம் சேர்த்து. சரி, ஓகே. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அதில் எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கோம், இடித்து வச்ச அந்த மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, சில்லி பாடி எல்லாம் இதில் போட்டுடலாம். இதே எண்ணெயில் போட்டு ஸோ நம்மளோட 2 க்யூப்பு இதிலே எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. க்யூப் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உப்பு மட்டும்தான் போடணுன்னா பரவாயில்ல, உங்கள் இஷ்டம். ஸோ அது நல்லா அந்த பேஸ்ட் வேகணும். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்ல ஒரு பேஸ்ட்டு மாரி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு, சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி. ஸோ சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ நான் 2 கப், 2 போத்தலில் 2 கூட இல்லை, 1.5 போத்தல். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அது கொதி வரத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். கொதி வரப்போ நம்மளோட டவுன் சூப் இல்லைன்னா கொத்தமல்லி போடலாம். நான் டவுன் சூப் போட்டிருக்கேன். டவுன் சூப் நல்லா போட்டுட்டு நம்ம ஃப்ரைட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பொரிச்சு வச்சுருக்கல இந்த மீன், அதை அதில் இந்த சூப்லேயே போட்டுருங்க. ஸோ வெரா மீன் மட்டும் இல்லை, எந்த மீன் வேணாலும், துண்டு மீன் எந்த மீன் வேணாலும் போடலாம். ஸோ வெரா மீன் சூப்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு வெரா மீன் கிடைக்கல, துண்டு மீன் இருந்தால் கூட ஓகே, இட்ஸ் ஓகே, போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொரிச்சு வச்ச மீன் எல்லாத்தையும் இல்லை போட்டுருவோம் சூப்லேயே. அதுலேயே மிக்ஸ் ஆகிரும், ஆனால் உடையாது. பிகாஸ் நம்ம மீன் பொரிச்சிட்டோம்ல, ஃப்ரைட் பண்ணிட்டோம்ல. ஸோ உடையாது, மீன் உடையாது சூப்பில் போட்டால். எவ்வளோ தான் நம்ம குறி வந்தாலும் மீன் உடையாது. அந்த வாடை, அந்த கவுச்ச வாடை இருக்காது நீங்கள் பொரிச்சிட்டு போட்டிங்கன்னா. ஸோ நல்லா கொஞ்சம் லேசாக கிண்டி வச்சுக்கோங்க. ஓகே, லேசாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இதோடு நான் ஒயிட் பேப்பர் போடுவேன். ஸோ ஒயிட் பேப்பர், சரவாவோட ஒயிட் பேப்பர் லேசாக மேலே தூவிக்குவோங்க. உங்கள் இஷ்டம், போடல எனக்கு ஒயிட் பேப்பர் வேணான்னா பரவாயில்ல, பட் போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வெரா மீன் சூப் ரெடி. ஸோ யார் ட்ரை பண்ணிட்டு காமெண்ட் பாக்ஸில் போடுங்க எப்படி இருக்குதுன்னு. ஸோ ரொம்ப ருசியாக இருக்கும். பிள்ளைங்க கூட நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க அந்த மீன் சூப் ஓகே, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். பாய்.